ஏம்புல நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலை கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சா, இதெல்லாம் என்ன? இது புடலங்கா. இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல. கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழே கோணையில கட்டணும். சரி. இந்தா மருமகளே, அத்தை நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனும் அங்கயா? பந்தலுக்கடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க? பொடலங்காய்க்கு கல்லு கட்டிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல புள்ள, ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண உன் கழுத்துல கட்டிக்கோ. கிண்டலா உனக்கு? பின்னையா ஒரு கல் மிச்சம் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ காய் தேடிட்டு உட்கார்ந்துருக்க. என்னங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுகுட்டிக்கு அப்பான்னா தெய்வம் மாதிரி. நீ வேணா பாரு, நம்ம ராசுகுட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அனுப்பிச்சிருவாரு. என்னையா கேர் ஓட்டுற நீ? என்னாச்சு? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல. கலப்பை எப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா. அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் பொல பொல பொலன்னு வரணும். புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு. நாராயணா, நமோ நாராயணா. எங்க கவனி நாராயணா, நாராயணா, நாராயண, நாராயணா, நமோ நாராயணா, நமோ 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 நாராயணா, நமோ நமோ நாராயணா. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்திருக்க. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன். தோட்டசாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் இங்க வாடா. போதாத்தா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா, ஐயா இங்கே வந்துருச்சு. சீக்கிரமா பெஞ்சோ சேர எடுத்துட்டு வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசலே நின்ட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல. பொண்டாட்டியும் கிடையாது, புள்ளையும் கிடையாது. நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே. உங்க ரெண்டு பேருக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? என்னப்பா சொல்ற? வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படித்தான் சொன்னாரு. ராசுகுட்டி என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல? பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி ஆனா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி ஆனா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா, அத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. அத்தா இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா,
இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். வச்சிருங்கப்பா. நீ வாடி. பெரியப்பா, என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க. அவன் சொல்றதப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி, உன் புள்ள யோகிதை என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. சரி, என் கண்ணு ராசுக்குட்டி, நம்ம பழிய ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயத்துல இருக்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்கத்தாண்டா போறாரு. அப்படி இல்ல இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார வைத்தியரே. வீட்டுல இருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊமத்தந்தழை இல்லன்னா அரளி விதை இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமே தான் குடிக்க போறாங்க. குடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். யோ, உன்னத்தாயா அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அவங்க ஒண்ணு சீக்கிரத்துக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படியா? இது பார், எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊசி சாகுங்கிற, அதை செய். அவங்க தானையா உனக்காக அதெல்லாம் செய்யற. மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம சொல்லி. என் மேல பிரிய இல்லாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன. அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி இப்படி எனக்கு என்னது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அப்புறம் ஏன் வெளியில பேச போடுற? ஏயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவனம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே வரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னாதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம்
நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாட்டு கோச்சுக்கிட்டு